வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா ரைஸ். தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கோங்க. புதினா எடுத்துக்கோங்க ஒரு கட்டு போல். வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெல்லாரி வெங்காயம். ஒரு 5 6 காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு மெத்தடில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி, ஒரு 5 6 சிவப்பு மிளகாய், ஒரு 6 7 பூண்டு பல். இப்போ நம்ம எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வதங்க விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கடைசியில் புதினாவை போட்டு வதக்கலாம். அது சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்த பிறகு அது கொஞ்சம் நேரம் கூல் ஆன பிறகு நம்ம வந்து மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறேன். செகண்ட் மெத்தட் நான் செய்யலை, நீங்கள் அந்த மெத்தட்லேயும் கூட செய்யலாம். அதனால தான் அந்த பொருள் மாத்திரம் நான் காட்டியிருக்கிறேன். அதையும் இதே மாதிரி லேசாக எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதையும் புதினாவையும் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதே மாதிரி சாதத்தோடு கலந்துடலாம். அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நீங்கள் இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே சட்னியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரெட்டுக்கு, சாண்ட்விச்சுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். புதினா ரைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். துவையலாக எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி செஞ்சாலுமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது 1 pot ரைஸ் ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். நம்ம வெளியே எங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்ச பிறகு நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன் நான். அதுக்கப்புறமா இந்த புதினா போட்டிருக்கிறேன். மறந்துட்டேன் நான் அந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அந்த கிளிப்பை இதில் ஆட் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திரட்டும். வற்றின பிறகு ட்ரை ஆன பிறகு நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ணலாம். ஏற்கனவே ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. ரைஸ்லேயும் நான் போட்டிருந்தேன், அதனால் நான் செக் பண்ணிவிட்டு நான் போட்டு, ஏன்னா 2 சேர்க்கும் போது சரியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் இதிலே இப்போது ரைஸை ஆட் பண்ணி நீங்கள் சாதமாக அப்படியே செஞ்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு ரைஸை டைரெக்டாக இதிலே போட்டுடலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த ஸ்மெல்லு பிடிக்கும். புதினா பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் எனக்கு கீழே சொல்லுங்கள். இந்த சட்னி அப்படியே நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது கூட அதில் மிக்ஸ் பண்ணி புதினா ரொட்டி மாதிரி போடலாம். இப்போ நான் இதை ரைஸை ஏற்கனவே செய்து வைத்திருக்கிற ரைஸை ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தனி ரைஸ் செய்கிற மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் புதுசாக வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.